அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசியோட வாழ்நாள் பொருளாதார நிலை மற்றும் அதிர்ஷ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதன் பகவானை ராசிக்காரனாக கொண்ட மிதுன ராசிக்காரங்களில் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்லாம் வரும். இவங்க எப்படின்னா இயல்பாகவே அதிபுத்திசாலிங்க சாதுரியமான பேச்சாளர் கொண்டவர்கள் மற்றும் பல்துறை வித்தகர்கள். இவர்களின் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார நிலை மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை அவர்களின் மனநிலையைப் போலவே பல சமயங்களில் ஏற்ற இறக்கங்கள் கொண்டு இருக்கிறதாகும். இருப்பினும் அவர்களின் சமயுக்த புத்தி அவர்களை எப்போதும் காப்பாற்றும். மிதுன ராசினர் ஒருபோதும் ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டார்கள். மூளை உழைப்பை மூலதனமாக கொண்டு ஒரே நேரத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டுவதில் வல்லவர்கள். எழுத்து, ஊடகம், பத்திரிகை, தகவல் தொடர்பு, வியாபாரம், பங்குச்சந்தை மற்றும் கணக்கு போன்ற துறைகள் இவர்களுக்கு பொருத்தமான துறைகள். இதில் கொடி பறக்கும் இவர்களோட திறமை. பணத்தை சம்பாதிப்பதில் காட்டும் அதீத வேகத்தை சேமிப்பதில் காட்ட தயங்குவார்கள். புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது, புதிய கெஜெட்டுகள் வாங்குவது மற்றும் ஆடம்பரமாக வாழ்க்கை முறைக்கு அதிகம் செலவு செய்வார்கள். இதனால் ஆரம்பகால வாழ்வில் சேமிப்பு சற்று குறைவாகவே இருக்கும். இளமை பருவத்தில் பொருளாதார ரீதியாக பல பரிசோதனைகளை செய்வார்கள். ஆனால் 32 முதல் 35 வயதுக்கு பிறகு இவர்களின் பொருளாதாரம் ஒரு நிலையான மற்றும் அசுர வளர்ச்சி எட்டும். மிதுன ராசி இயற்கையாகவே சில கிரக அமைப்புகள் மிகப்பெரிய யோகங்களை அதிர்ஷ்டங்களையும் அழித்தரக்கூடியவை. இவர்களுக்கு வெளியிருந்து அதிர்ஷ்டம் வருவதை விட இவர்களின் கவரும்படியான பேச்சும் எதையும் உடனடியாக புரிந்து கொள்ளும் அறிவாற்றலும் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக செயல்படும். பேச்சாளர் எதிரியையும் நண்பனாக்க காரியம் சாதிப்பார்கள். மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாபதியாக சுக்கிரன். எனவே சுக்கிர தசை மற்றும் புத்தி நடைபெறும் காலங்களில் எதிர்பாராத பணவரவு, வீடு வாகன யோகம் அமையவும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் இந்த ராசிக்கு பாக்கியஸ்தானபதி ஆகையால் சனி தசா காலங்களில் இவர்களுக்கு நீண்டகால முதலீடுகளில் லாபம், தொழிலில் நிலையான அதிர்ஷ்டமும் கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 14, 23 மற்றும் 6, 15, 24. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. பொருளாதாரத்தில் உச்சம் தொட மிதுன ராசிக்காரர்கள் இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதும். ஒரே நேரத்தில் பல திட்டங்களை சிந்திக்காமல் ஒரு செயலை தொடங்கி அதை வெற்றிகரமாக முடித்த பின் அடுத்த வேலையை இறங்குவது பொருளாதார இழப்புகளை தவிர்க்கும். கையில் பணம் இருக்கும்போது அதை நிலையான சொத்திலோ அல்லது தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற திட்டத்திலோ முதலீடாக செய்து வைப்பது முதிர்ந்த வயதில் பெரிய பாதுகாப்பை தரும். ஆடம்பர தேவைகளுக்காக தேவையற்ற கடன்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். வரவு செலவு கணக்குகளை திட்டமிட்டு நிர்வகிப்பது இவர்களுக்கு மிகவும் அவசியம். சுருக்கமாக சொன்னால், மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் அபாரமான அறிவாற்றையும் தகவல் தொடர்பு திறமையும் சரியான திசையை பயன்படுத்தினால் வாழ்நாளில் தொடர் பணமழையில் நிலையான அதிர்ஷ்டமும் அனுபவிப்பார்கள். நன்றி.